வணக்கம், நான் டாக்டர் மனோஜ் சந்திரன், மூளை மற்றும் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர், தஞ்சாவூர். நம்ம இன்றைக்கி பிரெயின் டியூமரோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிரெயின் டியூமரில் கிரேடுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிரேட் 1 டியூமருக்கு ஆப்ரேஷன் மட்டுமே போதுமானது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணி நம்ம மூளையில் இருக்கிற அந்த டியூமரை முழுசாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு லைஃப் ஸ்பேன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல், பிரச்சனைகளும் இல்லாமல் பேஷண்ட்டால் அவங்களோட நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். இதுவே கிரேட் 2, 3 and 4 இந்த 3 கிரேட்ஸில் இருக்கிற டியூமருக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த டியூமரில் இருக்கிற கேன்சரஸ் தன்மையினால் அது திருப்பி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஒருவேளை அந்த டியூமர் திருப்பி வளர்ந்தால் அந்த கட்டியை நம்ம திருப்பியும் போய் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். அதே மாதிரி முதல் வாட்டி அந்த ஆப்ரேஷன் முடித்ததுக்கப்புறம் அது என்ன விதமான கட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கீமோதெரப்பி அண்ட் ரேடியோதெரப்பி ஆப்ஷன்ஸ் மூலிமா நம்ம அதை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அந்த டியூமர் திருப்பி வளர்கிறத தவிர்க்க முடியும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் சர்ஜரிக்கு எய்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில கட்டிகளுக்கு எந்த கட்டிகளில் அதிகப்படியான ரத்த ஓட்டங்கள் இருக்கோ அந்த பேஷண்ட்ஸுக்கு நம்ம ஆஞ்சியோகிராம் மூலிமா ப்ரீ சர்ஜிக்கல் எம்போலைசேஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த எம்போலைசேஷன் பண்ணுறது மூலிமா நம்ம இந்த கட்டியோட ரத்த ஓட்டம் குறையும். அதனால் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு அது சுலபமாக இருக்கும். நன்றி.